வணக்கம். வைட்டமின் B12 நிறைந்த அசைவ உணவுகளின் செய்முறை குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது வைட்டமின் B12 நிறைந்த உணவுகள், சில உணவுகளின் செய்முறை. முதலில் வைட்டமின் B12 என்றால் என்ன என்பதையும் நம் உடலில் அதன் பங்கையும் புரிந்து கொள்வோம். வைட்டமின் B12 என்பது நீரில் கரையக்கூடிய பி வைட்டமின் மற்றும் அது கோபலாமின் என்றும் அழைக்கப்படுகிறது. உடலின் பல்வேறு செயல்பாடுகளுக்கு இது தேவைப்படுகிறது. சில உதாரணங்களை பார்ப்போம். சிவப்பு இரத்த அணுக்கள் மற்றும் DNA தொகுப்பிற்கு இது தேவைப்படுகிறது. இந்த வைட்டமின் குழந்தை பெற்றெடுக்கும் வயதுள்ள பெண்களுக்கு மிகவும் முக்கியமானது. போதுமான வைட்டமின் B12 உட்கொள்ளல் குழந்தைகளில் நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்க உதவுகிறது. நரம்பு குழாய் குறைபாடுகள் மூளை அல்லது முதுகுத்தண்டின் பிறப்பு குறைபாடுகள் ஆகும். வைட்டமின் B12 மூளை தொடர்பான செயல்பாடுகளை மேம்படுத்துவதில் பங்கு வகிக்கிறது. உதாரணத்திற்கு கவனம், நினைவாற்றல், திட்டமிடுதல் மற்றும் பிரச்சினைக்கு தீர்வு காணுதல். வைட்டமின் B12 நன்மைகள் மற்றொரு டியூட்டோரியலில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். அடுத்து வைட்டமின் B12 நிறைந்த உணவுகளை பார்ப்போம். வைட்டமின் B12 அசைவ உணவில் மட்டுமே உள்ளது. மட்டி, கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் இதயம் ஆகியவற்றில் அதிகம் உள்ளது. மீன், ஆட்டுக்கறி, கோழி மற்றும் முட்டைகளிலும் அதிகம் உள்ளது. இப்பொழுது உணவுகளின் செய்முறையை தொடங்குவோம். முதல் செய்முறை சிக்கன் இதயம் மற்றும் கல்லீரல் தொக்கு. இந்த உணவை செய்ய கோழியின் ஒரு இதயம் மற்றும் ஒரு கல்லீரலை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையான மற்ற பொருட்கள்: ஒரு நறுக்கிய வெங்காயம், ஒரு நறுக்கிய தக்காளி, ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அரை எலுமிச்சை, கைப்பிடி அளவு கழுவி நறுக்கிய கொத்தமல்லி இலைகள். பின்வரும் மசாலா பொருட்கள் தேவை: ஒரு தேக்கரண்டி சிவப்பு மிளகாய்த்தூள், அரை தேக்கரண்டி தனியா பொடி, அரை தேக்கரண்டி சீரகப்பொடி, கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரை தேக்கரண்டி கரம் மசாலா தூள், சுவைக்கேற்ப உப்பு மற்றும் ஒரு மேசைக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய். செய்முறை: கோழியின் இதயம் மற்றும் கல்லீரலை நன்கு கழுவவும். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும். அவற்றின் மீது இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் மற்றும் உப்பை தடவவும். 15 to 20 நிமிடங்கள் ஓரமாக வைக்கவும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்கவும். அவை வெளிர் பொன்னிறமாகும் வரை வதக்கவும். நறுக்கிய தக்காளி மற்றும் அனைத்து மசாலா பொருட்களையும் சேர்க்கவும். நன்கு கலந்து குறைந்த தீயில் 3 to 5 நிமிடங்கள் வரை சமைக்கவும். பின்னர் கல்லீரலையும் இதயத்தையும் அதில் சேர்க்கவும். அரை கிளாஸ் தண்ணீர் சேர்த்து பாத்திரத்தை மூடி வைக்கவும். குறைந்த தீயில் 7 to 10 நிமிடங்கள் சமைக்கவும். கழுவி நறுக்கிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். சிக்கன் இதயம் மற்றும் கல்லீரல் தொக்கு தயார். இந்த தொக்கின் ஒரு கிண்ணத்தில் 8.7 மைக்ரோகிராம் வைட்டமின் B12 கிடைக்கிறது. நமது அடுத்த உணவு மீன் குழம்பு. இந்த குழம்பை செய்ய சால்மன் மீனை பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு கிடைக்கும் எந்த மீனையும் நீங்கள் பயன்படுத்தலாம். பன்னா மீன், கெண்டை மீன், கானாங்கெளுத்தி இவற்றில் வைட்டமின் B12 நிறைந்துள்ளது. இந்த குழம்பை செய்ய தேவையான பொருட்கள்: 150 கிராம் கழுவி சுத்தம் செய்த சால்மன் மீன், ஒரு நறுக்கிய வெங்காயம், அரை நறுக்கிய தக்காளி, கால் தேங்காய்,
4 பூண்டு பற்கள், 1 தேக்கரண்டி சீரகம், 4 கருவேப்பிலை. மேலும் தேவையானவை: அரை தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், 1 தேக்கரண்டி தனியா பொடி, 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 துண்டு கோக்கம் அல்லது புளி, 1 மேசைக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய், சுவைக்கேற்ப உப்பு. செய்முறை: வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு மற்றும் சீரகத்தை விழுதாக அரைக்கவும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடாக்கி சிறிது கருவேப்பிலையை சேர்க்கவும். பின் தயார் செய்து வைத்துள்ள விழுதை சேர்த்து 7-10 நிமிடங்கள் குறைந்த தீயில் வதக்கவும். இதனுடன் மசாலாக்கள் மற்றும் கோக்கம் அல்லது புளியை சேர்த்து நன்கு சமைக்கவும். 1 கிளாஸ் தண்ணீர் சேர்த்து குழம்பை கொதிக்க வைக்கவும். பின்னர் அதில் கழுவி சுத்தம் செய்த மீன் துண்டுகளை சேர்க்கவும். இதை மூடி வைத்து 5-7 நிமிடங்கள் சமைக்கவும். அடுத்து குழம்பை கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். மீன் குழம்பு தயார். இந்த குழம்பின் ஒரு கிண்ணம் உங்களுக்கு 5 மைக்ரோகிராம் வைட்டமின் B12 தரும். மீனுக்கு பதிலாக சிங்கி இறால்கள், நண்டுகள் அல்லது சிப்பிகளையும் பயன்படுத்தலாம். 150 கிராம் சிங்கி இறால்களை பயன்படுத்தினால் 6 மைக்ரோகிராம் வைட்டமின் B12 கிடைக்கும். நீங்கள் 150 கிராம் நண்டுகளை பயன்படுத்தினால் 14 மைக்ரோகிராம் வைட்டமின் B12 கிடைக்கும். நீங்கள் 85 கிராம் சிப்பிகளை பயன்படுத்தினால் சுமார் 15 மைக்ரோகிராம் வைட்டமின் B12 கிடைக்கும். நமது அடுத்த உணவு மட்டன் குழம்பு. இந்த உணவை செய்ய தேவையான பொருட்கள்: 150 கிராம் ஆட்டுக்கறி, 1/4 தேங்காய், அரை நறுக்கிய வெங்காயம், 1 தேக்கரண்டி இஞ்சி பூண்டு மற்றும் பச்சை மிளகாய் விழுது, 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/4 தேக்கரண்டி கரம் மசாலா தூள். மேலும் உங்களுக்கு 1 தேக்கரண்டி கலந்த முழு மசாலாக்களும் தேவைப்படும். உதாரணமாக மிளகு, ஏலக்காய், லவங்கப்பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை. உங்களுக்கு அரை கப் கலந்த காய்கறிகளும் தேவைப்படும். பிரெஞ்சு பீன்ஸ், பட்டாணி மற்றும் கேரட்டை பயன்படுத்துகிறேன். உங்கள் சுவைக்கேற்ப உப்பு மற்றும் 1 தேக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய். செய்முறை: ஆட்டுக்கறியை நன்கு கழுவி சுத்தம் செய்யவும். அதில் உப்பு, இஞ்சி பூண்டு மற்றும் பச்சை மிளகாய் விழுதை தடவவும். 20-30 நிமிடங்கள் ஓரமாக வைக்கவும். ஒரு பிரஷர் குக்கரில் எண்ணெயை சூடாக்கி கலந்த முழு மசாலாக்கள் மற்றும் பிரியாணி இலையை சேர்க்கவும். பிறகு நறுக்கிய வெங்காயம் சேர்த்து வதக்கவும். மட்டன் துண்டுகள் மற்றும் மஞ்சள் தூள் சேர்க்கவும். நன்றாக கலந்து 2-3 நிமிடங்கள் சமைக்கவும். 1 கிளாஸ் தண்ணீர் சேர்க்கவும். பிறகு குக்கரை விசில் வைத்து மூடவும். மிதமான தீயில் 3-4 விசில் வரும் வரை சமைக்கவும். குழம்பில் சேர்க்க வேண்டிய தேங்காய் பாலை நீங்கள் தயாரிக்கலாம். கழுவிய தேங்காய் துண்டுகளை அரை கப் தண்ணீர் சேர்த்து அரைக்கவும். அரைத்த தேங்காயை சல்லடையில் வடிகட்டவும். அதிகபட்ச பாலை பிரித்தெடுக்க நன்கு பிழியவும். வடிகட்டியின் கீழே ஒரு கிண்ணத்தில் தேங்காய் பாலை சேகரிக்கவும். அரை கப் தண்ணீர் சேர்த்து அரைத்த தேங்காயை மீண்டும் மிக்சியில் போடவும். தேங்காயை அரைத்து பாலை பிரித்தெடுக்கும் படிகளை 2 முறை செய்யவும். மட்டன் வெந்ததும் அழுத்தம் தானாக வெளியான பிறகு மூடியை திறக்கவும். அதில் தயார் செய்த தேங்காய்பால் மற்றும் கரம் மசாலா தூளை சேர்க்கவும். அதே நேரத்தில் காய்கறிகளையும் சேர்க்கவும். மிதமான தீயில் 5-7 நிமிடங்கள் வரை சமைக்கவும். மட்டன் குழம்பு தயார்.
இந்த குழம்பின் ஒரு கிண்ணம் சுமார் 4.2 மைக்ரோகிராம் வைட்டமின் B12 தருகிறது. நமது அடுத்த உணவு ஆட்டு ஈரல் தொக்கு. இதை செய்ய உங்களுக்கு பின்வரும் பொருட்கள் தேவை. 85 கிராம் ஆட்டின் கல்லீரல், ஒரு நறுக்கிய வெங்காயம், 4-5 கருவேப்பிலை, ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, அரை தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி கடுகு. தேவையான மசாலா பொருட்கள்: ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், அரை தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், அரை தேக்கரண்டி தனியா பொடி, அரை தேக்கரண்டி சீரகத்தூள், அழகுபடுத்த ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் மற்றும் அரை எலுமிச்சை தேவைப்படும். சுவைக்கேற்ப உப்பு மற்றும் ஒரு மேசைக்கரண்டி எண்ணெய் அல்லது நெய். செய்முறை: கல்லீரல் துண்டுகளை நன்கு கழுவவும். உப்பு, இஞ்சி பூண்டு விழுது மற்றும் அனைத்து மசாலா பொருட்களையும் கல்லீரலில் தடவவும். இதை அரை மணி நேரம் மூடி வைக்கவும். அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றவும். ஒரு கிளாஸ் தண்ணீர் சேர்த்து 5 நிமிடங்கள் சமைக்கவும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் அல்லது நெய்யை சூடாக்கவும். கடுகு, சீரகம் மற்றும் கருவேப்பிலையை சேர்க்கவும். அது வெடித்ததும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். ஈரலை சேர்த்து தண்ணீர் ஆவியாகும் வரை சமைக்கவும். எலுமிச்சை சாறு பிழிந்து நறுக்கிய கொத்தமல்லி இலைகளால் அலங்கரிக்கவும். ஆட்டு ஈரல் தொக்கு தயார். இந்த தொக்கின் ஒரு கிண்ணத்தில் 77 மைக்ரோகிராம் வைட்டமின் B12 உள்ளது. நல்ல ஆரோக்கியத்திற்காக இந்த அனைத்து சத்தான உணவுகளையும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.